சிஎஸ்கே ஒன்லி தலைக்காக தான் வந்திருக்கோம். இன்னைக்கு தலை தரிசனம் கிடைக்கும்னு நினைக்கிறோம். பார்ப்போம். 7 வருஷம் கழிச்சு ஸ்டேடியமுக்கு மறுபடியும் வர இந்த ஸ்டேடியமுக்கு 7 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் ட்ரை பண்றோம் டிக்கெட். இந்த மேட்ச் தான் டிக்கெட் கிடைச்சது. இவன் தான் காரணம் டிக்கெட் கிடைச்சதுக்கு. ஸோ தலை தான் இன்னும் ஸ்டம்புக்கு பின்னாடி இருந்து நம்ம தலை மேஜிக் பண்ணுவாரு. ஒரு த்ரில்லர் மேட்சாக தான் இருக்கும். 180-200 ஸ்கோர் வரும். ஒர்க் ஆகல ஹோம் கிரவுண்ட் ஒர்க் ஆகல. சி ஒன் ஆர் டூ மேட்சஸ் ஆப்வியஸ்லி எல்லா மேட்சும் நம்ம ஜெயிக்கணும்னு இல்லை. அப்போனன்ட் பெட்டரா ஆடினா அவங்க டெஃபினெட்லி அவங்க ஜெயிப்பாங்க. ஸோ நாங்கள் இன்னைக்கு சிஎஸ்கே எஸ்ஆர்எச் மேட்ச் இட் வாஸ் ஹை. அவங்க மேலே ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. பட் வந்து அவங்க மறுபடியும் சேசிங்ல வீக்குன்னு லைக் அகைன் ப்ரூவ் பண்ணாங்க அவங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மேட்ச் சிஎஸ்கே வில் வின் டுடே. லெட்ஸ் see. ருத்ராஜ் கைக்வாட் அது வந்து யாரையும் பிளேம் பண்ண முடியாது. நம்ம ஆக்சுவலி நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு இந்தியாவில். ஸோ அதுக்கு ஸோ செலெக்ஷன் வந்து எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பண்ணாலும் நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஆஸ் அ ஃபேனா அஃப்கோர்ஸ் சேடாக தான் இருக்கு. ருத்ராஜ் வந்து டீம்ல செலக்ட் ஆகிற ஃபேனா இருக்கு. நடராஜன் இருக்காருல்ல டீம்ல. நடராஜன் இல்லையா இல்ல. ஐபிஎல் வரை ஐபிஎல் சப்போர்ட், அதுக்கப்புறம் ஃபுல் சப்போர்ட் டீம் இந்தியாவுக்கு தான். T20 வேர்ல்டு கப்பும் அடிக்கிறோம், தூக்குறோம், அவ்வளவுதான்.